அன்பாலே அழகாகும் வீடு ஆனந்தம் அதற்குள்ளே தேடி சொந்தங்கள் கை சேரும் போது வேறொன்றும் அதற்கில்லை ஈடு. அன்பாலே அழகாகும் வீடு ஆனந்தம் அதற்குள்ளே சொந்தங்கள் கை சேரும் போது வேறொன்றும் அதற்கில்லை ஈடு. டைரக்டர் பாண்டியராஜுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுட்டு விரும்புகிறேன். ஏன்னா நான் ஒரு படம் செலக்ட் பண்ணி வந்துருக்கேன். நான் நினைச்சதுக்கு மேல ஒரு கதை சொன்னதை விட அழகா எடுத்து கொடுத்த பாண்டியராஜுக்கு நன்றி. பசங்க எல்லா பசங்களும் நல்லா நடிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு நன்றி. இந்த படத்தில் நடிச்ச எல்லா நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு நன்றி, பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கு நன்றி. நீங்கள் இவ்வளோ அந்த படத்தை அவ்வளோ என்கரேஜ் பண்ணி உயர்த்தினீங்க. ஸோ எல்லாருக்கும் நான் நன்றியை தான் தெரிவிச்சுட்டு விரும்புகிறேன். இது எல்லாருக்குமே நாங்கள் சினிமா கூட வரும், சினிமாவில் இருக்கிற ஜம்பம் எல்லாருக்குமே இந்த அவார்டுகளை நாங்கள் எல்லாம் டெடிகேட் பண்ணிக்கிறோம். அந்த விருது அவங்களுக்காக நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். எங்கள் விருது இல்லை, உங்கள் விருது நாங்கள் உங்களுக்காக வாங்கியிருக்கோம். எல்லாரும் எங்களை வாழ்த்தணும், தயவுசெய்து எங்களை வாழ்த்துங்க. உங்களை வாழ்த்துக்களும் சப்போர்ட்டும் எங்களுக்கு கடைசி வரைக்கும் தேவை. நன்றி, வணக்கம். பல படிகள் ஏறி இறங்கினேன். இதை பணமாவே பண்ண முடியாது. நான் ஒரு டேரக்டர் ஆகி நான் பணம் சம்பாதிச்சு நான் ஒரு ப்ரொடியூசர் ஆனால் தான் இந்த படத்தை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை இருக்கும்போது தான் என் நண்பர்கள் கேமராமேன் கதிர், வாசு, அந்த 2 நல்ல நண்பர்களால தான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நாங்கள் முதல் நன்றி சொல்லணும். அவங்களால தான் இன்னைக்கு ஒரு படமாக வந்தது. அப்புறம் பசிபார்த்தேன் இது படமாவே பண்ண முடியாது, ஸ்கிரிப்டை வச்சுட்டு வேற ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது கூப்பிட்டு இப்போ அவர் பெரிய ப்ரொடியூசர் கிடையாது, பெரிய டேரக்டர் கிடையாது, படமே ரிலீஸ் ஆகலை. அந்த தருணத்தையும் கூப்பிட்டு இதை படமா பண்ணுவோம், கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, சாருடைய நம்பிக்கை தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம உட்காந்துருக்கோம். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பசங்க ஒரே வார்த்தை தான், இந்த படம் இந்த படமா பண்ணோம்னா கண்டிப்பா ஒரு நல்ல படத்தை பண்ண டேரக்டர் பேர் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு நல்ல படத்தை தயாரிச்சுங்கிற பேர் எனக்கு கிடைக்கும். இந்த 2 பேர் போதும். படம் ஓடுது ஓடாது அடுத்த ஆண்டவன் செயல். இது ஒரு படமா பண்ணுவோம், இது தமிழ்நாட்டுக்கு தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. அவருடைய நம்பிக்கை தான் எனக்கு இந்த அளவுக்கு முக்கியம். இந்த பசங்க படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இது ஒரு சாதாரண காணாம கூட அந்த படம் போயிருக்கலாம். இந்த மீடியா இல்லைன்னா மீடியா தான் இந்த படத்தை மக்கள் லெவலில் கொண்டு சேர்த்து தான் உங்களுக்கு முக்கிய நன்றி. இது கரெக்டா பத்திரிக்கை, தொலைக்காட்சி, எல்லா நண்பர்களுமே அழகா ப்ரொமோட் பண்ணி இப்படி ஒரு படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்ததில்லை, இதை சில பத்திரிகைலாம் கண்டிப்பா அதை நீங்க பார்க்கணும், இந்த படத்தை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் சில நண்பர்களும் பத்திரிகையில விமர்சனத்தை படிச்சுட்டு தான் நாங்கள் தேட்டருக்கு போனோம். அப்படின்னு தேட்டருக்கு வர வச்ச கம்பெனி உங்களுக்கு தான். இன்னைக்கு இங்க மேல ஏறி உட்காந்துருக்கோம்னா அதுவும் நீங்க தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பசங்க படம் ஃபர்ஸ்ட் ஹைதராபாத்ல இன்டர்நேஷனல் லெவல்ல பெஸ்ட் டேரக்டர் அப்படிங்கிற அவார்டு வாங்கிருந்துச்சு. அடுத்து கர்நாடக லெவல்ல, கேரளாவில், புனே, லக்னோ, சீனா வரைக்கும் போனது. தமிழ்நாட்டில் பெரிய போன வாரம் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கூப்பிட்டு எங்களை பசங்களை எல்லாத்தையும் கௌரவிச்சாங்க. இன்னைக்கு நேஷனல் லெவல்ல பெஸ்ட் டயலாக் ரைட்டர் அப்படிங்கிற அவார்டு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பசங்களுக்கு பெஸ்ட் டேரக்டர் அவார்டு வாங்கலாம், பெஸ்ட் ஃபிலிம், பெஸ்ட் கேரக்டர், பெஸ்ட் டைரக்டர் என்னென்னமோ வாங்கலாம். பெஸ்ட் டயலாக்கு நான் வாங்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தது, நம்மளுடைய கலாச்சாரத்தை, நம்முடைய வாழ்க்கையை படமா பண்ணலாம், கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உட்காந்து பேசி நேஷனல் அவார்டு அப்படிங்கிறது கனவு, ஒவ்வொரு டேரக்டருக்குமான ஒரு கனவு. அதை நாங்கள் சொல்லிருக்கோம் அப்படிங்கிறது பொறுப்பு வரைக்கும் ஆகுது. என்னுடைய வம்சம் அது மாதிரி மற்ற வர நம்ம எடுக்கிற படங்கள் இதை விட நல்ல படங்களாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வந்திருக்கு. அதில் ரொம்ப உண்மையில ஒரு பயத்தோட ஒரு பொறுப்போட உட்காந்துருக்கணும். அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இதில் ஒரு நல்ல இடத்துல வச்சுருக்கீங்க, அதுக்கு எல்லா காரணமும் நீங்க தான். உங்களுக்கு திருப்ப நன்றி வச்சுருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் என்னோட பேரண்ட்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் டேரக்டர் பாண்டியராஜனுக்கும் சசிகுமாரனுக்கும் தேங்க்ஸ். அப்புறம் மீடியா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன்.
ரொம்ப பெருமையா இருக்கு தேசிய விருது வாங்குறது. இந்த விருதை வந்து முழுக்க முழுக்க நான் வந்து தமிழ் தெரிவித்து சொல்லுவேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பசங்க படம் நேஷனல் அவார்ட் நாளைக்கு இந்த நேஷனல் அவார்ட்ஸாக எல்லாருமே தமிழ் இந்த அவார்ட் ரொம்ப பெருமையாக இருக்கு. அதாவது ஆல் ஓவர் இந்தியா முழுவதும் அவார்டுக்காக ரொம்ப எதிர்பார்த்துருக்கேன். இந்த அவார்டு எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப பெருமையாக இருக்கு. அதுக்கப்புறம் என்னோட பேரண்ட்ஸ் அவங்க தான் என்னை இந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணி எந்த விஷயமும் ஒரு மற்றவங்க நம்மளை பார்த்து எதிர்பார்க்குற அளவுக்கு செய்யணும், மற்றவங்க நம்மளை பார்த்து குறை சொல்லிடக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா பண்ணணும், கேமரா மாதிரி ஃபஸ்ட் டேக் எடுக்கணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லி என்னை வந்து ஊக்குவிச்சோம். அதுக்கப்புறம் என்னை ஃபஸ்ட்டு படம் டேரக்டர் மிஸ்டர் ராம், அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு சினிமா வேர்ல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன். ஏன்னா இந்த பசங்க படம் வந்தது காரணமே டேரக்டர் ராம் தான். ஏன்னா இந்த கட்லத்தவங்க படத்தை பார்த்தீங்கன்னா பாண்டியராஜாங்களே இந்த பசங்க சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சத்யண்ணா பாண்டியண்ணா இவங்க 2 பேருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஸ்பாட்ல வந்து பாண்டியண்ணா பார்த்தீங்கன்னா டேக்கப் ஒண்டி தான் டேரக்டராக இருப்பாங்க. மற்ற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு எங்களோட அண்ணா மாதிரியே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சத்யண்ணா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எங்களை வந்து எவ்வளோ ஒரு 10 வருஷம் பழகினவங்க வந்து எப்படி ஒருத்தவங்க கிட்ட அங்கேயுமே இருக்காங்களோ அந்த அளவுக்கு சத்யண்ணா இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் இவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ பசங்கன்னா ஒரு விளையாட்டு பசங்களாக இருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் பசங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் கேமராமேன் அவர் பார்த்தீங்கன்னா எங்களை ரொம்ப ஜாலியாக விளையாட விடுவார், ட்ராலி ஏறி விளையாட விடுவார், அதுக்கப்புறம் ட்ரெயினில் ஏறி விளையாட விடுவார். ஏன்னா மோஸ்ட்லி எல்லா கேமராமேன்ஸும் அப்படி பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் கேமரா ரீசெண்ட் டைமில் பார்க்க விடுவார். அந்தளவுக்கு இந்த டீம் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. இந்த ஹோல் க்ரூக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு